கட்சியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கவில்லை சார். துணை முதல்வர் பதவி கொடுத்தாச்சு சார். அரசாங்கத்தில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் நீங்க தான் சார். கண்டிப்பாக பணிப்போர் இருக்கலாம். அந்த மாதிரி வெடித்தது அப்படின்னால் எவ்வளவு பேர் இவர் பக்கம் இருக்காங்க, எவ்வளவு பேர் ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க, கட்சியை உடைந்து விடும். ஆனால் இந்த பணிப்போர் எந்த விதத்திலையும் இந்த 2026 எலெக்ஷனில் பாதிக்காதுங்கிறது என்னுடைய. அப்படி பாதித்து விட்டால் டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய அடியாகும். அப்போ உதயநிதி கட்சிக்குள்ளேயும் சரி, பதவி ரிலேட்டபிளாகவும் சரி, ஏதோ ஒரு சிக்கலை தொடர்ச்சியாகவே சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரி இது ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவருக்கே போயிடுத்து அப்படின்னால் கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. அப்போ உதயநிதி அவர்களை தொடர்ச்சியா டெல்லி மேலிடம் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? டெல்லி மேலிடம் நீங்க சொல்றதை விட இடி மேலிடம் கண்டிப்பாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 ஏடிஎம்கேல ஆர்பி உதயகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த அதிருப்தியில் இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கட்சிக்குள்ள துணை பொதுச் செயலாளர் பதவி தனக்கு வழங்கலை அப்படிங்கிறதுனால தான் அதிருப்தியில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் அவர் ப்ரெஸ் மீட்டிங்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ பார்க்கும்போது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனை கையில் எடுத்துக்கிட்டா ஓவரால கட்சியே ஒரு பவரான ஒரு இடத்துக்கு, அதாவது உதயநிதி அப்படிங்கிற ஒரு கைக்குள்ள வந்தா மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய கணிப்பா இருக்கு. இப்போ ஆல்ரெடி பவர்ஃபுல் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில துணை முதலமைச்சர், மினிஸ்டர் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஏதோ ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கா இன்சைட்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கங்க சார். பனிப்போர் அப்படிங்கிறது ஒரு வீடு இருந்தாலே பனிப்போர் இருக்குங்க. கட்சியில பவர் அதிகம், பனிப்போர் கண்டிப்பாக இருக்கும் சார். ஸோ ஆனால் உதயகுமார் சொல்றது, ஆர்பி உதயகுமார் சொல்றது, அதாவது இவருக்கு கட்சியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கவில்லை, அதனால் இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம் சார். துணை முதல்வர் பதவி கொடுத்தாச்சு சார். அரசாங்கத்தில் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் நீங்கள் தான் சார். அதோட இன்னும் என்ன வேணும்? அதை உங்களை நம்பி தான் இவருக்கு கொடுத்துருக்கார் ஸ்டாலின் அவர்கள். அதனால் துணை பொதுச் செயலாளர் கொடுக்கவில்லை அப்படி இது உதயகுமாரோட கருத்தாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் துணை பொதுச் செயலாளர் அது கட்சியில் பெரிய பதவியா? துணை பொதுச் செயலாளர் 2 பேர் 3 பேர் 4 பேர் கூட இருக்கலாங்க. பொதுச் செயலாளர் பெரிய பதவி இருந்தாலும் சில கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதை தாண்டி அந்த கட்சியுடைய அந்த பாடியில் அந்த பைலாஸ் என்ன சொல்கிறாங்க, கட்சியுடைய ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறச்ச சில கட்சியில் தலைவர் பெரிய பதவியாக இருக்கலாம். தலைவர் பொதுச் செயலாளரே வெளியில் நிற்கலாம். ஓகேவா? அதனால் அந்த கட்சியுடைய இதை பொறுத்தது. பிஜேபி அப்படின்னு பார்த்தால் தலைவர் இவர் நட்டா அவர்கள், அதுவும் 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வேறு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வேறு. பிரைம் மினிஸ்டர் பிஜேபியை பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நட்டாக்கு கீழே தான். ஓகேவா? அமித்ஷா நட்டாக்கு கீழே தான். நட்டா தான் சுப்ரீம். ஆனால் நட்டாவுடனே இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்களா? இல்லை. ஏன்னால் இஸ் பிரைம் மினிஸ்டர், இவர் ஹோம் மினிஸ்டர். அந்த மாதிரி இப்போது பிஎம்கே தலைவர் ராமதாஸ், எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், அதாவது செயல் தலைவர் தான் இவர். அந்த மாதிரி தான். அதனால் துணை பொதுச் செயலாளர் கொடுக்காதனால இவருக்கு மனசு வருத்தம் உதயநிதி ஸ்டாலினுக்கு. என்னால் அந்த மாதிரி பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. பனிப்போர் நடக்கலாம். எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த எலெக்ஷனில் இப்போ ஆல்ரெடி அலையன்ஸ்லாம் பற்றி பேசும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம், இல்லை இந்த பார்ட்டியை விடுங்க, இந்த பார்ட்டி அலையன்ஸுக்கு எடுத்துக்கலாம், இவங்க வேண்டாம், 2% 1.5% வேண்டாம், இன்னும் மேலே ஆளை கொண்டு வரலாம், தென் அவங்களுக்கு என்ன மாதிரி சீட்லாம் கொடுக்கலாம், முன்னாடி இப்போ பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஃபைனலைஸ் பண்ண போகிறது February, March ஆர் January. உங்களுக்கு எவ்வளோ சீட்டு என்னங்கிறது அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுது. அதே மாதிரி யார் யாருக்கு சீட்டு கொடுக்கலாம், ஏன்னா அது இப்பயே டிஎம்கேக்குள்ளே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினும் சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி உங்களுக்குலாம் எம்எல்ஏ போஸ்ட் கொடுக்கணும்னு. என்ன காரணம்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லாயலாக சில எம்எல்ஏஸ் வேணும். இவங்களாம் என்னுடைய இதுக்கு நாளைக்கு கட்சியில் என்ன ஒரு இது வந்தாலும் இவங்க நமக்கு லாயலாக தான் இருப்பாங்க. அதனால் இது பவரை எடுத்துக்கிறது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் நமக்கு லாயலாக இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு அப்படின்னா நமக்கு எக்காரணத்துக்கு எந்த ப்ராப்ளம் வந்தால் இதை ஸ்டாலினுக்கும் தெரியும்.
இதே தாங்க ஆரம்பத்தில் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் அவர் என்ன கடைசி வரைக்கும் அவர் தான் பதவியில் இருந்தார், ஸ்டாலினுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க காமராஜ் அவர்கள் சொன்னாங்க ஆரம்பத்தில் அந்த 55-60 அப்போ எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாரும் அனுபவமிக்க லீடர்ஸ் எல்லாம் கட்சி பதவிக்குள்ள ஆட்சியில் இருக்க வேண்டாம், வெளில போயிடுங்க, அவங்களாம் கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபட வேண்டும்னு அந்த மாதிரி இருக்கும். சில கட்சியில் கடைசி வரைக்கும் தலைவர் இது நம்ம வச்சுக்கணும், நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இருக்கிறச்ச பனிப்போர் இருக்கலாம். ஆனால் இந்த பனிப்போர் நான் இப்போ முன்னாடி சொன்ன காரணங்களுக்காக இருக்கலாம். ஸோ இதை ரூல் அவுட் நான் பண்ண மாட்டேன். இல்லை பனிப்போர்லாம் கிடையாது, கண்டிப்பாக ரொம்ப இதுவாக தான் இருப்பாங்கன்னு. ஆனால் இந்த மாதிரி பனிப்போர் எல்லா கட்சியிலையும் இருக்குங்க. அது விவகாரத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறதான அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. ஆமாம், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதிக்கு எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் இது ரொம்ப இதுவாக வெடிக்க போகிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னால் அந்த மாதிரி வெடித்தது அப்படின்னால் எவ்வளோ பேர் இவர் பக்கம் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க, கட்சியை உடைந்து விடும். நிறைய பேர் இது மாதிரி தான் கட்சிக்குள்ளே இவங்க கனிமொழி பற்றி பேசினாங்க, இவரை பற்றி அழகிரி அவர்கள் இருக்கும்போது. ஆனால் டிஎம்கே இன்றைக்கும் அது இதுவாக இருக்குது. ஸோ இந்த இது பனிப்போர் இருக்கலாம், நான் அதை ரூல் அவுட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக மன வருத்தம்லாம் இருக்கலாம். அந்த மன வருத்தத்தை இந்த 2026 எலெக்ஷனில் இவங்க காமிக்க மாட்டாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. இப்போ பிஎம்கே இவங்க தே வாட்ச் டேர்ட்டி லினன் இன் பப்ளிக்கும்பாங்க. ராமதாஸ் அந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸை பற்றி பேசினார். ஆனால் டிஎம்கேல இது வரைக்கும் பேசலை. கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் பேசவில்லை ஸ்டாலினை பற்றி. எதுவும் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் அவர் பதவிக்கு வந்தார். அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஆர் இருக்கலாம் முன்னாடியே சொல்லிட்டேன். கண்டிப்பாக பனிப்போர் இருக்கலாம். ஆனால் இந்த பனிப்போர் எந்த விதத்திலையும் இந்த 2026 எலெக்ஷனில் டிஎம்கேவுடைய இதை கட்டமைப்பை பாதிக்காதுங்கிறது என்னுடைய. அப்படி பாதித்து விட்டால் டிஎம்கேக்கு அது ஒரு பெரிய அடியாக அமையும் தேர்தல். உதயநிதி அவர்கள் மேலே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? ஏன்னா சமீப நாட்களில் ஒரு பிரபல பத்திரிகையில் சில தகவல் படி பார்க்கும்போதும் சரி, அண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு தனித்தனியாக அந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு போனதும் சரி, இந்த 2 நிகழ்வுகளை வச்சு 2 பேருக்குள்ளே ஒரு மனஸ்தாபங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதா இந்த நிகழ்வுகளை உணர்த்துது. எப்படி பார்க்குறது? ஒரு கட்சி, ஒரு பார்ட்டிக்கு, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு இதுக்கு விழாக்கு தனித்தனியாக வருவதை நான் காரணம் காட்ட மாட்டேன். இட் மைட் பி எ கோஇன்சிடென்ஸ். சார் நான் கிளம்புறேன், சரி நீ வாப்பா பின்னாடி ஜாயின் பண்ணிக்க. இது ஃபேமிலியிலேயும் நடக்கிறது. நான் என் ஒய்ஃப் ஆச்சுன்னு போயிட்டுருக்கேன், பையனும் டாக்டரின்ல ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும், இல்லை டாக்டர் சன்னின்லா அப்பா நீங்கள் போயிட்டுருங்க இப்போ வரேன்னா, இதனால் எங்களுக்கு மன வருத்தம் இல்லை. அதனால் இவங்க தனித்தனியாக வந்ததுனால இது ஆமாம்மா கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதனால் ஒற்றுமையாக இருக்கா தெரியாது சார். இது மன வருத்தம். அதாவது சில இதெல்லாம் பேசுகிறதெல்லாம் வரதை பார்க்குறச்ச கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே சொல்லலாம், எதுக்கு இந்த மாதிரி வருது பேச்சு வரதை நீங்கள் பார்த்து இருக்கக்கூடாதா, இதை கட்சியை இது பண்ணிவிடுமே. இது சாதாரணமாக ஒரு ஃபேமிலியில் நடக்கிறது. ஆனால் ஒரு லெவலை தாண்டும் பொழுது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை இவங்க வளர்ந்து விட்டார்கள், ரொம்ப இவங்களை பேசக்கூடாது, கண்டிப்பாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு, அவ்வளோதான். இது ஃபேமிலியில் நடக்கும். அதே தான் இந்த ஃபேமிலியிலும் நடக்கலாம். ஸோ மன வருத்தம் இருக்கலாம், இந்த ரிப்போர்ட்லாம் வரதை பார்க்குறது இருக்கலாம். ஆனால் இது இதுவே ஆதாரம் இவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஸ்பிளிட்டாக எடுத்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, சமீபத்தில் அந்த இடி டாஸ்மாக் ரிலேட்டபிளான விஷயத்தில் உதயநிதி அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக சிக்கியிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு விஷயம்தான் இந்த மாதிரியான விரிசலுக்கு ஒரு அடித்தளமாக அமைதோ? அந்த விஷயம் நிறைய பேசப்பட்டது. ஆனால் இது இதனால் இவங்களுக்கு முதல்வர் அவர்களுக்கே இந்த மாதிரி இது ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவருக்கே போயிடுத்து அப்படின்னால் கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும், மிகப்பெரிய வருத்தம் இருக்கலாம். ஏன்னா அவருக்கும் இது வரைக்கும் சொல்கிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் கம்மிங் ஃப்ரம் ஆர்சஸ் மவுத் அப்படிம்பாங்க. இடியால் இன்னும் பேசப்படவில்லை, இடி இன்னும் சொல்லலை. ஆனால் எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது எல்லாமே உதயநிதி பக்கம்தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது முதல்வர் அவர்களுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தெரிந்தது அப்படின்னால் கண்டிப்பாக அவருக்கு பெரிய வேதனை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அதனுடைய நோக்கம், அதனுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி விரிசலுக்கு கூட வரலாம். ஆனால் எது ஒன்றித்து இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியவில்லை.
அதனால் பேச்சு இருக்கு, அடிபடுறது. அப்போ உதயநிதி அவர்களை தொடர்ச்சியா வந்து டெல்லி மேலிடம் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாமா? டெல்லி மேலிடம் நீங்க சொல்றதை விட மறுபடியும் கரெக்ஷன் பண்றேன், இடி மேலிடம் கண்டிப்பாக. ஏன்னா டெல்லி மேலிடம் சொல்லியாச்சு வச்சுங்க, உடனே எதிர்கட்சி பார்த்தீங்களா இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இடி சிபிஐ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே தான் இருக்கு. நோ, இல்லை. இடி சிபிஐ எல்லாம் தனித்தனி. இது இவங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் காங்கிரஸ் பீரியட் சொல்லுவீங்க இல்லையா, இல்லை எங்களுக்கும் சிபிஐ இடிக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அதே தான் இந்த இதுலையும் பிஜேபி அரசாங்கத்துக்கு இடி சிபிஐக்கு சம்மந்தம் இல்லை. பிஜேபி அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் டைரக்டாக சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லவில்லை. ஆனால் இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். ஒரு அரசாங்கம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நியூஸ் எல்லாம் போகுமா அவங்களுக்கு? அவங்க போனது உடனே அதனால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க அவங்க சொல்ல மாட்டாங்க. இடி உங்கள் யூ காட் தி பவர், யூ டிசைட் என்ன பண்ணணுன்ட்டு. சிபிஐ யூ டிசைட். ஆனால் மேலே அரசாங்கத்துக்கு எல்லா விஷயமும் போகும். அவங்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் இவங்க சொல்லணும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு. அப்போ தான் ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு நேஷ்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு எந்த விதத்தையும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போது உதயநிதி வந்து கட்சிக்குள்ளேயும் சரி பதவி ரிலேட்டபிளாகவும் சரி ஏதோ ஒரு சிக்கலை வந்து தொடர்ச்சியாகவே சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இது முன்னாடியே சொன்னதான், முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் வந்து அந்த மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டு இந்த பேச்சுக்குரிய எவிடன்ஸ் எல்லாம் சிஎம் அவர்களுக்கும் போயிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு இது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் ஓகே மனவேதனை இருக்கும் சிஎம் கேக்கு. ஆனால் இது வெளியில் ஓப்பனாக இன்னும் வரவில்லை. அதுதான் முக்கியம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.